போற்றி, துன்பத்துறையந்தாய் போற்றி, அண்ணாமலையும் அம்மன்னா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கடல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அனந்தபிரா நடி போற்றி, வாலி திருநாவலு வண்டொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரான் திருத்தால் போற்றி போற்றி. இல்லையம்பலம் சமயம் வேறில்லை, அதில் சாரமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறைச்செம்பொருள் வாழ்வை அளித்த சீர்திருத்த வாரமும் திருவாசகம் துணையே சிவா திருச்சிற்றம்பலம் இல்லையம்பலம் சிவசிதம்பரம் வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, சிவாபுரி முருகனுக்கு. எல்லாம் உள்ள சுவாமியின் திருக்கருணையினால் இன்றைய அற்புதமான திருநாளில் இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இரமணை மன்றத்தின் சார்பாக நமது 284வதாக தமிழகமெங்கும் உள்ள திருக்கோயில்களில் தூய்மை நலன் பாதுகாப்பு குறித்து பக்த கோடிகளிடையும் ஊர் பொதுமக்களிடையும் திருக்கோயில்களை தமது இல்லமாக பாவித்து தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். திருக்கோயில்களுக்குள் உள்ளு வர இருந்து வெளியே வர்ற வரைக்கும் நம்மால் முடிந்தவரை குப்பைகளை போடக்கூடாது. போட்டிருந்தாலும் மற்றவர்கள் போட்டதை எடுத்து சரியான முறையில் அதை அதற்குரிய இடத்தில் நம்ம போற்றணும் என்பதை வலியுறுத்தியும், கோவில் வெளி வளாகங்கள், பார்க்கிங்கு, அன்னதான கூடங்கள், நந்தவனங்கள், இப்படி கோவிலுக்கு உண்டான சார்ந்த விஷயங்கள் இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீக விஷயங்கள். இந்த மாதிரி திருக்குளம், இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடங்கள் எல்லாம் நம்ம பக்த கோடிகள் ஒரு புண்ணியத்தை சேர்த்துக்கணும். புண்ணியம் வேணும்ன்றதுக்காக நீங்க பெரிய அளவிற்கு இந்த மாதிரி கோயில்கள்ல குடும்பத்தோட வர்றீங்க. நீங்க கோவிலை விட்டு சுவாமியை கும்பிட்டு நீங்க கிளம்பும் போது புண்ணியத்தோடு நீங்க செல்ல வேண்டும் என்பதுதான் அடியார்கள் ஒரு வலியுறுத்துது. நீங்க செய்ய போகும்போதே நீங்க புண்ணியம் வாங்கிட்டு சுவாமியை கும்பிட்டு எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது சில விஷயங்கள் உங்களை அறியாம செய்யறதுனால சிவ அபராதத்திற்கு உள்ளாவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடாது. அது ஏற்கனவே நான் சொன்னது போல் தங்களால் முடிந்த அளவிற்கு கையில் கொண்டு செல்லும் துணிப்பைகள், ஒயர் கூடை, இந்த மாதிரி யூஸ் பண்ணும் புஷ்பங்களுக்கு இந்த மாதிரி துணிப்பைகள் விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, எல்லாம் கேரி பேக் பிளாஸ்டிக் பைகளை உபயோகிக்கிறோம். அது முதல்ல கோயிலுக்குள்ள போகுது. இந்த மாதிரி பிரசாதங்கள் அவங்க கொடுக்கறது நிறைய விஷயங்கள், அந்த வெளியில் இருக்க வாட்டர் பாட்டில், இப்படி எல்லா விஷயங்களுமே எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் என்ன பண்றோம், நம்ம கோவில்ல அதற்குரிய குப்பை கொட்டும் இடத்துல போடாம வெளியே வளாகங்கள் எல்லாம் போட்டு அது ஒரு தூய்மையற்ற நிலை வருகிறது. இப்ப நட திறக்கிறாங்க காலையில 6 மணிக்குன்னா அந்த 6 மணி நட திறக்கும் போது எப்படி இருக்கும் தூய்மையான நிலைமை.